Subhanallah walhamdulillah wala ilaha illallah wallahu akbar. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமூக முன்னேற்றத்திற்காக சிஎம்னுடைய இந்த சகர் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பயன்பட இருக்கிறது. அந்த வகையில் முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமூக முன்னேற்றம் அவை குறித்து நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட தகவல்கள், சேகரிக்கப்பட்ட விஷயங்கள், முஸ்லிம் சமுதாயம் இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, நேற்று எந்த நிலையில் இருந்தது, இடையில் ஏற்பட்ட தொய்வுகள் என்ன, இடையில் என்ன காரணத்தினால் தொய்வு ஏற்பட்டது, அதன் மூலமாக இன்று என்ன சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இனி வரக்கூடிய காலத்திற்கு முஸ்லிம் சமூகம் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றத்தை மையமாக வைத்தே அமையவிருக்கிறது. அந்த வகையில் இந்த 30 நாட்களும் நாம் என்ன நிகழ்ச்சிகளை கொடுக்க போகின்றோம், என்ன விஷயங்களை சொல்ல இருக்கின்றோம் என்பது குறித்து ஒரு சிறிய முன்னுரையை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அதன் அடிப்படையில் 110 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய சமூகத்தில், இந்த ஜனநாயக நாட்டில், மக்களாட்சி தத்துவம் நடைபெறக்கூடிய இந்த நாட்டில் தேர்தல் ஜனநாயகம் மூலமாக ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ள இந்த நாட்டில் ஜனநாயக அரசு அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 61 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நாட்டில் 110 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதிலே இடையில் 20 கோடி மக்கள் முஸ்லிம் சமுதாயம் வாழ்வதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. 110 கோடி மக்களில் 20 கோடி பேர் முஸ்லிம் சமூகம். இந்த 20 கோடி பேரில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு அறிஞர் பெருமக்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள், பல்வேறு படித்த பெருமக்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டிற்காக உழைத்து வரக்கூடிய இந்த சூழலில் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த 20 கோடி மக்களில் வாழ்ந்த அந்த சமூக பெரியார்களுடைய ஆய்வுகளையும் உள்ளடக்கி இந்த ஒரு மாத காலத்திற்கு முஸ்லிம் சமூகத்தை 2 வகையாக பிரித்து அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதனால் இந்த சிக்கல் ஏற்பட்டது, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிக்கலை களைந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் முதன்மை சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவது குறித்த விரிவான அலசலை நாம் அலச இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த 30 நாட்களும் நாம் பார்க்க இருக்கின்ற நிகழ்ச்சிகளில் முன்னோட்டமாக 2 வகையில் நாம் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். முஸ்லிம்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக போடப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிஷன் அவர்களுடைய அறிக்கையில் இந்தியாவில் வாழக்கூடிய 110 கோடி மக்களில் 35 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக கணக்கு சொல்கிறார். ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் 110 கோடி மக்களில் 35 விழுக்காடு வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக கணக்கு கொடுக்கின்ற அவர் அந்த முஸ்லிம் சமூகத்தையும் அந்த 35 விழுக்காட்டில் சேர்த்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்டா கவனிக்க வேண்டிய விஷயம், 110 கோடி மக்கள்ல 35 கோடி மக்கள், 35% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள். இந்த 20 கோடி முஸ்லிம்களையும் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களில் பெருவாரியாக சேர்த்திருக்கிறார். அதன் அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த சமூக மாற்றத்தை மேம்படுத்துவதற்கு நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு முஸ்லிமனுடைய அவனுடைய சமூக பொருளாதார மாற்றத்தை உயர்த்தியதற்கு பிறகுதான் அவனிடம் எந்த கருத்துக்களை எடுத்து சொன்னாலும், மார்க்க ரீதியான எந்த விதமான கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் அது செயல்படும். அதற்கு முன்பாக அவனுடைய வறுமையை போக்காமல், சமூக நிலையை உயர்த்தாமல் எத்தகைய கருத்துக்களும் செல்லுபடி ஆகாது என்கின்ற நம்முடைய ஆணித்தரமான நம்பிக்கையின் அடிப்படையில் முதலில் முஸ்லிம் சமூகத்தினுடைய சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு மாத காலத்திற்கும் விஜய் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலும், தமிழன் தொலைக்காட்சி மூலமாக இரவு 11:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தினமும் ஒளிபரப்பு இருக்கின்ற நம்முடைய அந்த நிகழ்ச்சியிலும் முழுமையாக முஸ்லிம் சமூகத்தினுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்வது எப்படி என்கின்ற விஷயம் குறித்து தான் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் 2 தளங்களிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஒன்று முஸ்லிம்களுடைய உள்கட்டமைப்பு, முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்கட்டமைப்பு. இன்னொன்று முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்குமான வெளிக்கட்டமைப்பு. இந்த 2 தளங்களையும்
மிக முக்கியமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அதிலே இருக்கின்ற குறை நிறைகளை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற போது அதற்கான தீர்வுகளை நாம் கண்டுபிடிக்க இயலும். அந்த தீர்வுகளில் முதலில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமூக நிலையை உயர்த்துவது எது என்பதற்கு முழுமையான முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். அப்ப என்ன பண்ணணும்? 2 தளங்களில். முதலில் முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்கட்டமைப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள் பாயிண்ட் அவுட்டா நம்மளுடைய நீண்ட இந்த 30 நாட்களிலும் மிக மிக முக்கியமான விஷயங்கள். எங்கே முஸ்லிம்கள் இடறினார்கள், இன்று வரைக்கும் இடறி வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்று வரைக்கும் அவர்களுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டு இருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும், சரியான பாதைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து தான் நம்மளுடைய ஆய்வு இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் பல்வேறு விஷயங்கள் உள்கட்டமைப்பிலே சிக்கி இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் முதலாக அடிப்படையிலே மார்க்கத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளாதது. இது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட். அதன் மீது அக்கறை இல்லாத ஒரு சூழல். 2வது வறுமை. வறுமை, கொடுமையான வறுமை. அது நீங்க தமிழகத்தில் பொதுவாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் எடுத்திருக்கிறோம். தமிழகம் வந்து அதுக்கு விதிவிலக்கும் கிடையாது. ஒரு சில ஊர்களிலே பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் பல மாவட்டங்களில் நாம் சென்று பார்க்கின்ற போது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள், இன்றளவுக்கும் அன்றாடம் சோற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் முஸ்லிம் சமூகத்திலே நிறைந்திருக்கிறார்கள். நம் கண் முன்னாலேயே இருக்கிறது. தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே இருக்கிறது. ஆக வறுமை. அடுத்தது ஏழ்மை. இது மிகவும் கொடியது. வறுமை, ஏழ்மை, அறியாமை, கல்லாமை, அடுக்கிக் கொண்டே போகலாம். முஸ்லிம் சமூகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். முதன்மை பிரச்சனை வறுமையை ஒழித்தாக வேண்டும், ஏழ்மையை ஒழித்தாக வேண்டும், அறியாமை, கல்லாமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இவை எல்லாவற்றையும் மூடி மறைக்கக்கூடிய விஷயமாக, இவை எல்லாவற்றிலிருந்தும் முஸ்லிம் சமூகத்தை விடுபட முடியாமல், அவர்கள் மேலே வர முடியாமல் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகளினால் ஏற்பட்ட பிளவுகள், அதன் மூலமாக மூர்க்கத்தனமாக முட்டிக்கொள்ளும் அமைப்புகள், இவையெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்கட்டமைப்பில் முஸ்லிம்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். இது ஒரு விஷயாச்சா. அடுத்ததாக வெளிக்கட்டமைப்பு. வெளிக்கட்டமைப்பு என்பது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழுகின்ற நேரத்தில் அவர்களுடைய அரசாங்கத்தோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள், பிற சமூகத்தோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகளில் எத்தகைய சூழ்நிலை நிலவுகிறது என்றால் அதிலும் ஏராளமான சிக்கல்கள் நிலவி வருகிறது. கடந்த 150 வருடங்களில் 1857 மாறிய அந்த சமூக சூழலை உணராததனுடைய விளைவாக, முழுமையாக அதை உள்வாங்கிக் கொள்ளாததனுடைய விளைவாக பிற மக்களிடையே ஏற்பட்ட மாற்றம், இந்த நாட்டிலே ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அனைத்திலும் முழுமையாக அந்த வளர்ச்சியையும் அந்த முன்னேற்றத்தையும் உள்வாங்கிக் கொள்ளாதனுடைய விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல். இயற்கையிலேயே முஸ்லிம் சமூகத்திடம் எப்படியோ புகுந்துவிட்ட தனித்து வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஒரு எண்ணம், இதல்லாமல் முஸ்லிம்களை குறித்து மிக விரிவாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற, கண்ணிலே விளக்கெண்ணை விட்டு கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற பிற அமைப்புகள், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றினால் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை, எந்த அளவுக்கு சமூக மாற்றம் ஏற்படும் என்பதை முஸ்லிம்களுடைய எதிரிகள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் உணர்ந்தார்களோ இல்லையோ, முஸ்லிம்களுடைய எதிரிகள் முழுமையாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக பின்னி பிணைக்கப்பட்ட சூழ்ச்சி வலைகள், இவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமூகம். ஆக உள்கட்டமைப்பு, வெளிக்கட்டமைப்பு, இந்த 2 தளத்திலும் முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து தான் மிக நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு, வரலாற்றிலிருந்து என்றைக்கு இஸ்லாம் இந்த மண்ணிலே கால் பதித்ததிலிருந்து பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், பிறகு அவர்கள் கையில் அரசாட்சி வந்தது, அவர்கள் கோலோச்சி இருந்ததும், உலகத்தின் பொருளாதார வல்லரசாக இஸ்லாம், அதாவது முஸ்லிம்கள் ஆண்ட பகுதிகள், முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற போது உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக இந்திய பகுதிகள் விளங்கியதும், அதற்கு பிறகு அவர்கள் செய்த சிறு தவறின் காரணமாக அரசன் ஆண்டியான கதையாக ஆட்சிய பீடத்தில் அமர்ந்திருந்த முஸ்லிம் சமூகம் கடைசியில் இன்றைக்கு கடைநிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய விளைவாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள், இடையில் ஏற்பட்ட மிக மோசமான சம்பவமாக கருதக்கூடிய நாடு பிளவு என்கின்ற ஒரு கொடுமை, அதன் காரணமாக ஏற்கனவே சிறுபான்மை சமூகமாக இருந்த முஸ்லிம் சமூகம் ஒரே ஜமாத்தாக இருந்தது 2ஆக பிளவுபட்டு
மூன்றில் ஒரு பகுதி பிரிந்து சென்றது. ஒரு சமூகத்தை தனியே தவிக்க விட்டு பிரிந்து சென்று ஏற்கனவே சிறுபான்மையாக இருந்த மக்களை இன்னும் சிறுபான்மை மக்களாக, இன்னும் சிறிய சமூகமாக மாற்றியதனுடைய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதனால் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகள் இன்று வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் தான் முஸ்லிம் சமூகம் இருந்து வருகிறது. ஆக இந்த ஒரு மாதம், புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. நம் முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏராளமான சமூக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய 70-80% முஸ்லிம்களுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முழுமையான ஆற்றல்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் மாற்ற வேண்டும். அதனுடைய முழுமையான கவனம், முஸ்லிம் சமூகத்தினுடைய முழுமையான கவனம் அந்த சமூக மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையிலே திருப்பப்பட வேண்டும். அப்படி திருப்பப்படுமேயானால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 5 அல்லது 10 வருடங்களில் முதன்மை சமூகம் என்கின்ற பட்டியலில் முஸ்லிம் சமூகம் சேர்வதற்கு எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நாம் முதலில் அடி எடுத்து வைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும். இன்றைக்கு எது தேவை? சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்கள், சமூக சேவையிலே ஆர்வம் உடைய மக்கள், முஸ்லிம்களுக்கான சமூக முன்னேற்றத்திலே கவனம் செலுத்தக்கூடிய மக்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்கள், ஜமாத்து பெரியவர்கள் அனைவரும் இன்றைக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கான பிரச்சனைகள், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் என்ன? அவைகளில் நம்மளுடைய பங்களிப்பை எப்படி செய்வது? அந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் எப்படி வழிகாட்டுவது? அவர்களை எப்படி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வது? அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த நாட்டில் நாம் அனுபவிப்பது போன்ற சிக்கலை அனுபவிக்காமல் அவர்கள் உரிய முறையில் அங்கீகாரம் பெற்று, உரிமைகள் பெற்று, அரசியல் அதிகாரத்தை பெற்று எப்படி வாழ இயலும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான உழைப்பு என்ன என்பது குறித்து நாம் நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி முழுமைக்காக இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முழுவதும் இது குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து விடாமல் பார்க்க வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகின்ற அன்பு சகோதரர்களே. நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாக்கள், பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அறிக்கைகள், பல்வேறு கமிஷன்களுடைய அறிக்கைகள், இவை எல்லாவற்றையும் தொகுத்து மிக முக்கியமாக நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகள், இந்த ஜனநாயக நாட்டிலே நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு எப்படி நாம் முன்னேற்ற பாதையில் செல்வது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து வருகிறது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சமூக முன்னேற்றம் மட்டுமே முக்கியம், ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றம் மட்டுமே முக்கியம் என்கின்ற அடிப்படையிலே நாம் உழைக்க வேண்டும். அது ஒன்றுதான் ஒற்றுமைக்கான ஒரு அளவுகோல், ஒரு வழிமுறை, ஒரு பாதை. அதிலே நாம் இணைகின்ற போது நமக்கிடையே இருக்கின்ற பல்வேறு கொள்கை சிக்கல்களும் கோட்பாட்டு சிக்கல்களும் அனைத்தும் மறந்து போகும், பறந்து போகும். நாம் இணைய வேண்டிய தளம் என்பது முஸ்லிம் சமுதாயத்திற்கான, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கான சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், அரசியல் அதிகாரத்திலே முன்னேற்றம் என்கின்ற அடிப்படையிலே நாம் உழைக்க வேண்டும். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி முழுவதையும் நாங்கள் ஒரு நிமிட துளி கூட வீணடிக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே முழுமையாக பயன்படுத்த இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் என்பது பிற மாநிலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு முன்மாதிரி சமூகமாக மாற்றுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை தரும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிஎம்என் வெளியீடுகளான அறிவு நூல்கள் மற்றும் விசிடிக்கள், சச்சார் கமிஷன் அறிக்கை, வக்ஃப் சொத்துக்களை மீட்போம், ஈரான் அமெரிக்காவின் சதி, மாவீரர்களை உருவாக்கிய மதரசாக்கள், மாமன்னர் அவுரங்கசீப், டாக்டர் அம்பேத்கரும் முஸ்லிம்களும், ஒழியட்டும் வெளிநாட்டு மோகம், ஸ்பெயினில் இஸ்லாம், வரலாற்று ஆவணப்படம், பேராசிரியர் பெரியார்தாசன் முழங்கிய முகலாயர்களின் ஆட்சி முறைகள், நாஞ்சில் சம்பத்தின் மாவீரன் திப்பு சுல்தான் மற்றும் பல அறிவு நூல்கள், கல்வி நூல்கள் கிடைக்கும் இடம் சிஎம்என், புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, சென்னை 1. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பின் கீழ் ஒரு மிக நீண்ட ஆய்வுக்குரிய விஷயங்கள், ஆய்வின் மூலமாக கிடைக்கப்பட்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்று மிக முக்கியமாக முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற இந்த தலைப்பில்
நேற்றைய தினம், அதாவது முந்தைய வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்ததாக அமையும். காரணம், எந்த ஒரு சமூகம் தான் கடந்து வந்த பாதையை முழுமையாக அறிந்திருக்கவில்லையோ அந்த சமூகம் என்பது நடு ஆற்றிலே விடப்பட்ட சமூகமாக கருதப்படும், தொடர்புகள் இல்லாத சமூகமாக கருதப்படும் என்கின்ற அடிப்படையிலே நாம் யார் இந்த மண்ணில் என்பதை நாம் ஒவ்வொரு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நம் மனதிலே முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இன்றைக்கு இருந்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே முஸ்லிம்கள் இந்த மண்ணில் யார், முதலில் தமிழகத்தில் முஸ்லிம்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அல்லது எங்கிருந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் யார் என்பது குறித்து ஒரு விரிவான வரலாற்று விஷயங்களை, முதலில் இஸ்லாம் இந்த மண்ணிற்கு எப்படி வந்தது என்பது குறித்த ஒரு வரலாற்று விஷயத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வது நல்லது என்கின்ற அடிப்படையில் பொதுவாக இந்த விஷயம் குறித்து, அதாவது இஸ்லாம் எப்படி தமிழகத்திற்கு தென்னகத்திற்கு வந்தது என்பது குறித்து மிக நீண்ட ஆய்வுகள் முஸ்லிம் சமூகத்தால் நடத்தப்படவே இல்லை. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம யாரு, எங்கிருந்து வந்துச்சு, நம்மளுடைய மார்க்கம் என்ன, இந்த மார்க்கத்தை இந்த மண்ணிலே அறிமுகப்படுத்தியது யார் என்பது குறித்து நாம் விரிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அந்த முக்கியமான பகுதி குறித்து, வரலாற்று சம்பவம் குறித்து நாம் இதுவரைக்கும் அதிக அளவில் ஆய்வு செய்யப்படவே இல்லை. ஒரு சில புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் அந்த புத்தகங்களின் அடிப்படையிலும் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தென்னகத்தினுடைய வரலாறு குறித்து பதிவு செய்ய வைக்கப்பட்டிருந்ததிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில், அதற்கு முன்பாகவும் இந்தியாவிற்கும் அரேபியாவிற்கும் அந்த அரேபியாவை தாண்டி ஆப்பிரிக்க நாடுகளுக்குமான தொடர்புகள் என்பது ஏறக்குறைய 3000 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற விஷயங்கள். வர்த்தக தொடர்பு என்பது இந்தியாவிற்கும் அரேபிய மண்ணிற்கும் அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் 3000 வருடங்களாக வர்த்தக தொடர்புகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதனுடைய முக்கிய கேந்திரமாக விளங்கியது இந்த தென்னகத்தினுடைய கடற்கரையோர பகுதிகள். முக்கியமாக கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரை பகுதிகளிலிருந்து இந்திய மண்ணில் விளையக்கூடிய உலகில் எங்கும் அன்றைக்கு கிடைக்கப்பெறாத மிளகு, அதே போன்று அந்த வாசனை திரவியங்கள், கிராம்பு போன்ற விஷயங்கள், இந்த மண்ணிலே கிடைக்கக்கூடிய அரிய பொருட்கள், இவைகளை இங்கிருந்து அதை கொள்முதல் செய்து கொண்டு போய் அரேபிய மண்ணில் அரேபிய வியாபாரிகள் விற்றதும், பிறகு அங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மேலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிறகு ஆப்பிரிக்க நாடுகளுக்குமாக வியாபார தொடர்புகள் 3000 வருடங்களாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய மண்ணிலே இஸ்லாத்தை அறிமுகம் செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமா மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயம் பாருங்க. எப்போ 7ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 610ல, கிபி 610ல இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு குர்ஆனிலே சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அந்த சூரத்துல் ஹமரிலே வரக்கூடிய அந்த அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வரக்கூடிய அந்த செய்திகள், அந்த நிகழ்வு நிலவை 2 பகுதிகளாக பிரித்து காண்பித்தது. அதாவது பல்வேறு நபிமார்கள் இது போன்ற அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், உங்களால் ஏதாவது அற்புதங்கள் செய்ய முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று வைக்கப்பட்ட வினாவின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கையேந்தி அந்த நிலவை 2 பகுதிகளாக பிரித்து காட்டிய சம்பவம் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சம்பவத்தை கேரளாவில் பார்த்ததாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த இஸ்லாம் எப்படி தென்னகத்திற்கு அறிமுகமானுச்சு என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற நேரத்தில் இது யார் சொல்கிறார்கள், அதுதான் ரொம்ப பாயிண்ட் பாருங்க. இது யார் சொல்கிறார்கள் என்றால், எல்லாருக்கும் ஓரளவுக்கு வரலாற்று ஆசிரியர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மேதைகளுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், முதலாக இஸ்லாத்தை இந்த மண்ணிலே ஏற்றுக்கொண்டவர் சேரமான் பெருமாள் என்கின்ற சேர மன்னர். அவர்தான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர். அவர் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த செய்திகளை அவர் எப்படி சென்றார், எதற்காக சென்றார், ஏன் சென்றார் என்கின்ற செய்திகளை அந்த சேரமான் பெருமானுடைய வழித்தோன்றல்களில் ஒருவராக இன்றளவுக்கும் அந்த பகுதியினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜா வளையத்தம்புரான் என்கின்ற 87 வயது நிரம்பியவர், அவர் தன்னுடைய
பேட்டியின் மூலமாக அவர் அளித்த ஒரு பேட்டியில சொல்ற 87 வயது நிரம்பிய ராஜா வளையத்தம்புரம் ஆஃப் கொடுங்கலூரினுடைய இன்றைக்கும் ராஜாவாக அந்த பகுதியில அன்றைக்கு இருந்த அந்த ராஜா பரம்பரையினுடைய வாரிசாக இருக்கக்கூடியவர் விரிவாக சொல்கிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், வரலாற்று சம்பவங்கள் என்ன சொல்கிறார் என்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அந்த நேரத்தில் மக்காவில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த சம்பவத்தை ஒரு நாள் இரவு இங்கே கொடுங்கலூரிலே எங்களுடைய மூதாதையரான சேரமான் பெருமாளும் அவருடைய துணைவியாரும் அவருடைய அரண்மனைக்கு மேலே இரவிலே நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். 2 பகுதிகளாக நிலவு பிளந்து இருக்கின்ற சம்பவத்தை பார்க்கிறார்கள். அதிலே உள்வாங்கி கொண்டதற்கு பிறகு வணிகர்களாக வரக்கூடிய அரபு மக்கள், அதற்கு பிறகு 4-5 வருடங்கள் கழித்து வணிகர்களாக வரக்கூடிய அரபு மக்களிடம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய செய்தி, இந்த மன்னருக்கு என்ன செய்தி வருகிறது என்றால், இது போன்ற ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், அரபிய மண்ணிலே தோன்றியிருக்கிறார், அவர் ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறார் என்கின்ற செய்தி இந்த சேரமான் பெருமாள் என்கின்ற இந்த மன்னருடைய காதுக்கு வருகிறது. அப்போது இந்த சம்பவம் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்படுகிறது. இது சூரத்துல் கமர்லே வரக்கூடிய முதல் அத்தியாயம் 2ஆம் அந்த விஷயத்தை பற்றி அந்த மன்னருடைய காதுக்கு செல்கின்ற நேரத்தில் அவரும் சொல்கிறார், ஒரு நாள் இரவு இது போன்ற ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை நானும் பார்த்திருக்கிறேன் என்று அவர் செய்தி சொல்றார். இதெல்லாம் யார் சொல்றா? அந்த சேரமான் பெருமானுடைய வழித்தோன்றல்களாக இன்றளவுக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா வளையத்தம்புரான் 87 வயது நிரம்பியவர். இவர் சொல்கிறார் இந்த செய்தி எல்லாத்தையும். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த இருக்குது. இது சொல்றார் அவர். அவருடைய பேட்டி முழுமையாக இருக்கிறது. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்ததாக ராஜா சொல்கிறார் அந்த வணிகர்களிடம். பிறகு அங்கே வந்த அரபு வணிகர்களிடம் சொல்கிறார், நான் உங்களுடைய தூதரை சந்திக்க வேண்டும், அவர்களை சந்தித்து நான் பேச வேண்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் அறிமுகப்படுத்திய அந்த மார்க்கம் இஸ்லாம் குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை, மூவேந்தர்களில் ஒருவரான சேர சோழ பாண்டியர்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை பகுதி பகுதியாக பிரித்து தன்னுடைய வழித்தோன்றர்களுக்கு கொடுத்து விட்டு, அன்றைக்கு இருந்த அவர்களுடைய பங்காளிகளுக்கு அந்த ஆட்சி பகுதியை கொடுத்து விட்டு அவர் மக்கா சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படி எடுத்து அவர் மக்கா செல்கிறார். மக்கா சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கின்ற நேரத்தில் அவரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய தோழர்களும் அருகில் இருக்கிறார்கள் என்று இந்த வளையத்தம்புரான் 87 வயது நிரம்பிய இந்த வளையத்தம்புரான் சொல்றாரு பாருங்க. நபிகள் நாயகத்தை இங்கு சேரமான் பெருமாள் போய் சந்திக்கும் போது அவர்களுடைய தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அருகில் இருக்கிறார்கள். ஒரு சில விவாதங்களுக்கு பிறகு, அந்த இஸ்லாம் குறித்து அவர்கள் நீண்ட விவாதம் நடத்தப்பட்டதற்கு பிறகு, செய்திகளை அறிந்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு, சேரமான் பெருமாளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஜுதீன் என்கின்ற பெயரையும் சூட்டுகிறார்கள். சூட்டியதற்கு பிறகு அன்றைக்கு ஜித்தாவினுடைய கவர்னராக இருந்தவருடைய மகளை சேரமான் பெருமாளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. எப்போ நடக்குதுன்னா இந்த 7ஆம் நூற்றாண்டுல நடக்குது. 620 நடக்குது. நடந்து முடிந்ததற்கு பிறகு சேரமான் பெருமாள் ஊர் திரும்புகின்ற நேரத்தில், அதாவது மீண்டும் கேரளா பகுதிக்கு அவர் திரும்ப எத்தனிக்கின்ற நேரத்தில் அவரோடு வந்த தோழர்களும் எல்லோருமாக சேர்ந்து ஊர் திரும்புகின்ற நேரத்தில் அவர் இடையில் வைத்து மரணம் அடைந்து விடுகிறார். ஆரம்ப காலத்தில், அதாவது தொடக்க காலத்தில் இந்த வணிக தொடர்புகள் என்பது கேரளாவிற்கும் இன்றைக்கு அரபு நாடுகளுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது அந்த ஒமானில் இருக்கக்கூடிய மஸ்கத், சலாலா போன்ற பகுதிகளோடு நேரடி தொடர்பாக இருந்தது. காரணம், கேரளாவிலிருந்து, காசர்கோட்டிலிருந்தும் கொச்சியிலிருந்தும் கோழிக்கோட்டிலிருந்தும் நேரடியாக குறுக்கே இப்படி சென்றோமே ஆனால் உடனடியாக வரக்கூடியது மஸ்கத், ஒமான் பகுதி. அப்ப நேரடி தொடர்பு இருந்திருக்கிறது. அப்ப அந்த சலாலா மஸ்கத் பகுதிக்கு வந்துதான் அங்கிருந்து கேரளாவுக்கு வரணும். அப்படி வந்த நேரத்தில் சலாலாவில் வைத்து அவர் மரணம் அடைந்து விடுகிறார். சேரமான் பெருமாள் அவர் மரணம் அடைந்து விடுகிறார். ஒமானுடைய மஸ்கத்தினுடைய ஒமானுடைய சலாலா என்கின்ற நகரத்திலே வைத்து மரணம் அடைந்து விடுகிறார். இன்றளவுக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அந்த சலாலாவிலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது, அவருடைய கபர் இருக்கிறது. அவருடைய அந்த ஒரு பெயரையும் பொறித்து வைத்திருக்கிறார்கள். சேரமான் பெருமாள் என்கின்ற அந்த பெயரையும், தாஜுதீன் என்கின்ற பெயரையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். இன்றளவுக்கும் அது இருக்கிறது. அப்படி அவர் இந்தியா திரும்புகின்ற நேரத்திலேயே அவரோடு வந்த தோழர்களில் ஒருவான மாலிக் பின் தினார் என்பவருக்கு அவர் கட்டளையிடுகிறார், நீங்கள் இந்தியா சென்று, அதாவது இவர் அரபு மண்ணிலே இருந்து கொண்டிருக்கும் போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் கட்டளையிடுகிறார், நான் கடிதம் தருகிறேன், என்னுடைய ஆட்சி பரப்பிற்கு சென்று, என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுத்து
ஓர் இறைவனை வணங்கக்கூடிய, அதாவது இறைவனை, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கக்கூடிய ஆலயங்களை எழுப்புமாறு நான் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை நீங்கள் கொண்டு கொடுக்கின்ற நேரத்தில் அங்கே ஆலயங்கள் எழுப்பப்படும் என்று சொல்லி மாலிக் பின் தினார் என்கின்ற அந்த சஹாபி, அவர் சஹாபியின் அடிப்படையில் வருகிறார் என்று இவர் சொல்கிறார். யாரு? இந்த ராஜா வளையத்தம்புரான் சொல்றார். இவர் அந்த சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் என்று சொல்கிறார். இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் நேர மாலிக் பின் தினார் அந்த கொடுங்கலூர் இவருடைய ஆட்சி பகுதியில் இருந்த, பிரித்து கொடுக்கப்பட்ட பகுதியில் இருந்த அந்த சேரமான் பெருமானுடைய சொந்தங்களிடம் சொல்கிறார். சொல்லுகின்ற நேரத்தில் முதலாக 14 பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகிறது. அந்த கடற்கரை பகுதிகள் முழுவதுமாக 14 பள்ளிவாசல். அதிலே ஒரு பள்ளிவாசல் தான் சேரமான் பெருமாள் வாழ்ந்த இடத்தில் கொடுங்கலூரிலே இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய சேரமான் மஸ்ஜித் பள்ளிவாசல். அவர் அந்த பள்ளிவாசலுக்கு பேரை எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா சேரமான் மஸ்ஜித் பள்ளிவாசல் என்றே பேர் வச்சிருக்காங்க. இன்றைக்கும் இருக்கிறது. 14 பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. அப்ப அந்த சேரமான் மஸ்ஜித் பள்ளிவாசல் நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா கொச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. கேரளாவுடைய எர்ணாகுளம் சொல்லக்கூடிய கொச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்குது இந்த கொடுங்கலூர். அந்த கொடுங்கலூர்ல சேரமான் மஸ்ஜித் பள்ளிவாசல் இருக்கிறது. போர்டே அப்படித்தான் போட்டிருக்காங்க. சமீபத்திலே கூட முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்காக சென்றிருக்கின்ற நேரத்தில் அவரை வரவேற்றது யாரு தெரியுமா? அந்த பள்ளிவாசல்ல வரவேற்பு கொடுத்தது இந்த ராஜா வளையத்தம்புரான். இந்த சேரமான் பெருமானுடைய அந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இவர்தான் அப்துல் கலாமை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார். அந்த சேரமான் மஸ்ஜித் உள்ள அழைத்து செல்கிறார். ஆனா இவர் இன்னும் இந்து மதத்துல தான் இருக்கிறார். அவரே சொல்றாரு, நான் இந்து மதத்துல இருந்தாலும் என்னுடைய மூதாதையர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமைக்குரிய விஷயம், இந்த மண்ணிலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அப்ப 14 பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அடுத்ததாக முக்கியமான ஒரு பள்ளிவாசல் இந்த மாலிக் பின் தினார் வந்தார் பாருங்க. சேரமான் பெருமானுடைய கடிதத்தை எடுத்துட்டு கொடுத்தார் பாருங்க மாலிக் பின் தினார். இவருடைய பெயரால் மங்களூர்லே இன்றைக்கும், அதாவது காசர்கோடு, அந்த கர்நாடகா கேரளா பார்டர்ல அரபிக்கடலோரம் இன்றைக்கும் மாலிக் பின் தினாருடைய பள்ளிவாசல் இருக்கிறது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த அரபிக்கடலுடைய ஒரு பக்கம் மாலிக் பின் தினார் சேரமான் பெருமாளால் அனுப்பப்பட்டவருடைய பள்ளிவாசல், மறுபக்கம் அந்த சேரமான் பெருமாள் அடங்கிய இடம், நடுவுல அரபிக்கடல். ஒரு நேர பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் தெரியும். இப்படி நேர பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் சேரமான் பெருமாள், இந்த பக்கம் மாலிக் பின் தினாருடைய பள்ளிவாசல் இருக்கிறது. இதுதான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர். ஆனால் அவருடைய அந்த தொடர்ச்சி, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற, இது அவ்வளவு இவர் சொல்றாரு, இந்த சேரமான் பெருமானுடைய வழித்தோன்றல் சொல்றாரு. வரலாற்றிலே பல குறிப்புகள் இவர் இஸ்லாத்தை ஏற்க சென்றதற்கு அந்த நேரத்திலேயே அங்கே வந்த அரபு வணிகர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாக அங்கே இஸ்லாம் பரவி இருக்கின்ற செய்திகளையும் பதிவு செய்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான ட்ரேடா இருந்தது இந்த மிளகு போன்ற விஷயங்கள். இது இங்க இருந்து வாங்கி கொண்டு போய் அங்க போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வணிகம் செய்து கொண்டிருந்த அரபுக்கள் ஏறக்குறைய 3000 வருடங்களாக வாணிபம் நடைபெற்று வந்திருந்த வேளையில் வியாபாரம், அங்கே இங்கிருந்து சாமா அங்க வாங்கிட்டு போறதும், அங்கிருந்து சாமா அங்க வாங்கிட்டு வந்து விற்கிறதும், இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வந்தது. தென்னகத்தினுடைய, அதாவது தென்னிந்தியாவில் விளையக்கூடிய முக்கியமான பொருட்கள் அனைத்தும் இந்த அரபு வியாபாரிகள் மூலமாகத்தான் அங்கே சென்றது. அப்படி தொடர்புகள் 3000 வருஷமா இருந்துகிட்டு இருந்த நேரத்தில், இடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருந்த நேரத்தில் தான் இந்த சேரமான் பெருமாள் சம்பவம் நடைபெற்றது. ஆனாலும் அரபு வணிகர்கள் தொடர்ந்து வணிகம் செய்து கொண்டிருந்த நேரத்தில், அதுவரையிலும் இந்த அரபு வணிகர்களை பற்றி ஒரு பார்வை இந்த கேரள மண்ணிலே வாழக்கூடிய மக்களிடம் இருந்தது. கேரளா மண்ணில் மட்டும் கிடையாது. நீங்க இந்த இந்திய மேப் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யூ வடிவில் இருக்கு பாருங்க கீழே, இந்த பகுதிகள் முழுவதும் இந்த வாணிகத்தோட தொடர்புல இருந்தது. இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பழவேற்காடுல இருந்து, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பழவேற்காடுல இருந்து அப்படியே வரிசைக்கா நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம், அதுக்கப்புறமா அதிராம்பட்டினம், தொண்டி, பெரியப்பட்டினம், எஸ்பி பட்டினம், கீழக்கரை, காயல்பட்டினம், குளச்சல், இந்த கடற்கரை இயற்கையிலேயே அமைந்திருக்க துறைமுகம் போன்று அமைந்த பகுதிகள்லாம் இங்கே இருக்கிறது. இவையெல்லாம் வாணிபத்திலே கொடிகட்டி பறந்த இடங்கள். அதனாலதான் வியாபாரம் செய்ய வந்த சகாபாக்களில் இருவர் இங்கே மரணித்து அடங்கி இருக்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது. கோவளத்துல அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பரங்கிப்பேட்டையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த சஹாபா பெருமக்கள் அவர்கள் இங்கே வந்து, இதெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக வந்தது. அப்ப இந்த யூ வடிவில் இந்திய மேப்ல பாத்தீங்கன்னா, இந்த யூ வடிவில் இருக்கக்கூடிய கடற்கரை பட்டணங்கள் அனைத்தும் அரபு வணிகர்களோடு தொடர்புல இருந்தது. அப்படி இருக்கின்ற சூழலில் அரபு வணிகர்களை பற்றி ஒரு பார்வை இருந்தது. வியாபாரத்தில் நேர்மை இருக்காது, அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பு
இவங்க வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்களாம், அந்த கடற்கரையோர பகுதியில் இருந்த மக்கள்லாம் உடனே பெண்களையும் தங்களுடைய பொருட்களையும் கொண்டு போய் ஒழித்து விடுவார்களாம். பொருட்கள்லாம் பூமி மண்ணை தோண்டி பூமியில போட்டு புதைச்சிருவாங்களாம், கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவார்கள் என்கின்ற பழக்கம் அங்கே இருந்தது. இந்த பழக்கம் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இஸ்லாம் அங்கே அறிமுகம் செய்யப்பட்டு அதை ஏற்றுக்கொண்ட அரபிய வியாபாரிகள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில் ஒரு போறதுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 47 நாட்கள். அதாவது துறைமுகம் காசர்கோட்ல இல்ல கொச்சியில கிளம்பின கப்பல் 47 நாட்களில் அங்கே சென்றடையும். அரபு நாடு, அதாவது ஒமான் அந்த பகுதியை சென்றடையும். அதே மாதிரி வர்றதுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் கேப்ல வந்தவங்களுடைய அதாவது அவர்களுடைய வியாபார விஷயத்தில், அவர்களுடைய நடவடிக்கைகளில், அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலுமே நேர்மாறான செய்கையை இந்த மக்கள் காண்கிறார்கள். என்னடா 4 மாசத்துக்கு முன்னால வந்துட்டு போனவங்க பார்த்தா ஒரே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கொள்ளையடித்து கொண்டு போவர்கள், பெண்களை கற்பழிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், வியாபாரத்தில் நேர்மையற்ற மக்களாக இருந்தவர்கள் 4 மாசத்துக்கு அப்புறம் அப்படி நேர் மாற்றம். அவர்களுடைய பேச்சு, மூச்சு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அத்துணையிலும் நேர்மையை கடைபிடித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து இம்மி அளவும் பிறளாமல். இதுதான் அற்புதமான செய்தி. நம்ம வரலாற்றை தோண்டி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு 4 மாசத்துல ஒரு தத்துவம் ஒரு மனுஷனை வந்துட்டு அப்படி தலைகீழாக மாற்றி இருக்கிறது. வந்த அரபு வணிகர்கள் அவர்களுடைய பார்வையை பார்த்ததும், அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்ததும் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எவ்வளவு எளிமையாக, நளினமாக, அழகான முறையில், அவர்கள் செய்கின்ற வியாபாரம், குடுக்கல் வாங்கல் அத்துணையிலும் சுரண்டல் இல்லாத வழிமுறைகள். இந்த செய்திகளை சொல்லி இவர்கள் நடவடிக்கையின் மூலமாக இஸ்லாம் பரவுகிறது. அதே நேரத்தில் இவர்கள் சொல்லுகின்ற இறை மார்க்க நெறியும், இது ரொம்ப ரொம்ப பாயிண்ட் அவுட்டா நம்ம வந்துட்டு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். இன்னும் அந்த விஷயங்களை நம்ம ஆய்வே செய்யல, எந்த விஷயத்திலையும் ஆய்வு செய்யல, அது வேற விஷயம். ஆனா இந்த இஸ்லாம் அறிமுகமான ஏன் இஸ்லாத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இங்கதான் நம்ம வந்துட்டு ஆய்வு செஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம் என்றால், இங்கே ஏற்கனவே தென்னகத்தில், தமிழகத்தில், கேரள பகுதியில் ஏற்கனவே ஓரிரை கொள்கை இருந்தது. ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களாக வாழ்ந்து வந்தவர்கள், அவர்களிடம் அதே ஓரிரை கொள்கைக்கு உருவமில்லை, உருவமில்லாத இறைவனை வணங்குவோம் என்கின்ற தத்துவத்தை சொல்கின்ற நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்கின்ற வாதத்தை அரபு வணிகர்கள் வைக்கிறார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. பெண்களுக்கு சம உரிமை, ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற கோட்பாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். பெண்கள் ஆண்களை விட கீழானவர்கள், மனித சமூகத்திலிருந்து மாறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற தத்துவம் இங்கே இருக்கிறது. இவையெல்லாம் இந்த முரண்பாடுகளை பார்த்தவுடன் இவர்களுடைய நடவடிக்கை, இவர்களுடைய பிரச்சாரம், இவர்களுடைய செய்கைகள், அற்புதமான முறையில் இவர்கள் எடுத்து சொன்ன அந்த விஷயங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த விஷயங்கள் இந்த மக்களை ஈர்த்தது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு முறையாச்சா? ஆக தொடர்ந்து நடைபெற்று வந்த அந்த வணிகத்தின் மூலமாக அவர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை இங்கே கடற்கரையோர பட்டினங்களிலே வாழ்ந்து வந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு அவர்கள் மூலமாக வந்த வணிகர்கள் மூலமாக அவர்கள் திருமணம் செய்த வகையிலும் கலப்பு இனம் ஏற்பட்டு இங்கே இஸ்லாம் வேகமாக கடற்கரையோர பட்டினங்கள் எல்லாவற்றிலும் பரவியது. இந்த வணிகம் என்பது தொடர்ந்து நடைபெற்று 16ஆம் நூற்றாண்டில், அது ரொம்ப முக்கியமா பாருங்க, 3000 வருஷத்துக்கு மேல நடைபெற்று வந்த வணிகம் என்பது இந்த 16ஆம் நூற்றாண்டில் வாஸ்கோ டா காமா, அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து, அது பெரிய ஒரு வரலாறு, பெரிய சூழ்ச்சி. அது ஸ்பெயின் இஸ்லாத்தை, அதாவது ஸ்பெயினிலே இஸ்லாம் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு போர்ச்சுகல் நாட்டிலிருந்து, ரெண்டு சேர்ந்துதான் இருந்துச்சு, போர்ச்சுகல் நாட்டிலிருந்து கிளம்பி வந்த வாஸ்கோ டா காமா வந்ததற்கு பிறகுதான், போர்ச்சுகீசியர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த அரபு வணிகம் தடைப்பட்டது. முஸ்லிம்கள் முழுமையாக கோலோச்சி இருந்த இந்த அரபு வணிகம் தடைப்பட்டது. அதன் காரணமாக இஸ்லாம் இன்னும் வேகமாக உள்ளே செல்ல வேண்டிய நேரத்தில் அதற்கு ஒரு தடையும் போடப்பட்டது. இந்த போர்ச்சுகீசியர்களுடைய வருகையின் காரணமாக அவர்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதனுடைய விளைவாக அன்றைக்கு கட்டப்பட்ட ஏறக்குறைய 14 பள்ளிவாசல் முதலாக கட்டப்பட்டதற்கு பிறகு பல்வேறு ஊர்களிலும் பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டது. அந்த பல்வேறு ஊர்களில் எழுப்பப்பட்ட பல பள்ளிவாசல்கள் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டது இந்த போர்ச்சுகீசியர்களுடைய வருகையின் காரணமாக. இன்றளவுக்கும் கடற்கரையோர பிரதேசங்களில் நாம் பார்க்க முடியும். ஆக இஸ்லாம் இந்த மண்ணிற்கு அறிமுகமானது, தென்னிந்திய மண்ணிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் வடக்க உள்ளவன் ஒரு மாதிரியா இருக்கான், தெற்க உள்ளவன் ஒரு மாதிரியா இருக்கான்னு சொன்னா, அங்க அவனும் ரவுடியா இருக்கான், இவனும் ரவுடியா இருக்கான்னு சொன்னா இதுதான் காரணம். தெற்கே இஸ்லாம் அறிமுகமானது அழகிய நடைமுறையின் காரணமாக, சொல்லப்பட்ட தியரிக்கும்
அவர்களுடைய நடவடிக்கைக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லை. என்ன சொன்னதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி சென்றார்களோ, எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதையே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக வந்த வியாபாரிகள் கடைபிடித்ததனுடைய விளைவாக இங்கே வாழ்ந்த மக்கள் அதிக அளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை முக்கியமா அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். பல்வேறு இடங்களிலே மீலாது விழாக்களிலே பேசக்கூடிய விஷயங்கள், பல்வேறு மீலாது விழாக்களிலே பங்கெடுத்துக் கொண்டு பல்வேறு செய்திகளை, முஸ்லிம்கள் தெரியாத செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம இடையில ஏற்பட்ட குளறுபடியில் இந்த மீலாது விழாக்களையும் ஒழிச்சுட்டோம். அது இன்ஷா அல்லாஹ் அது தொடங்கணும். அது நம்ம வரக்கூடிய நாட்களிலே இது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்ப்போம். அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வந்தபோது எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், காலையில் கண் விழிக்கின்ற குழந்தை தான் பெற்றெடுத்த, அதாவது தனது தாயை எப்படி கட்டி அணைத்துக் கொள்ளுமோ, காலையில் கண் விழிக்கின்ற குழந்தை தனது தாயை எப்படி கட்டி அணைத்துக் கொள்ளுமோ அதே போன்று இஸ்லாம் இந்த மண்ணிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட நேரத்தில் தமிழர்கள் தன்னுடைய தாயை கட்டி அணைத்துக் கொள்வது போல கட்டி அணைத்துக் கொண்டார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவர்களுடைய சொற்பொழிவு நூலிலே தொகுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் இந்த மண்ணிற்கு அறிமுகமான கதை, தென்னகத்திற்கு. இனி அடுத்தடுத்த நாட்களிலே அது எப்படி நம் வடக்கே அறிமுகமானுச்சு, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த விஷயத்துல ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அது கடைசி வரைக்கும் நீங்க கொண்டுட்டு போகணும். இந்த ஒரு மாசம் முழுக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட் என்று சொன்னால், இந்த வியாபாரத்திலே மிக முக்கிய சின்ன பொருளா இருந்துச்சு பாருங்க இந்த மிளகு. இந்த மிளகை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. எங்கேயும் வீட்டுல போய் நீங்க பாக்குற நேரம், கடையில பாக்குற நேரம் ஒரு சின்ன மிளகு, இந்த மிளகு செஞ்ச வேலை இருக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கவுத்தியது. ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாற்றியது. ஆண்டி அரசனை ஆண்டியாக்குனுச்சு, ஆண்டி பரதேசிகளாக இருந்தவர்களை மிகப்பெரிய வல்லரசுகளாக மாற்றியது எதுவென்றால் இந்த மண்ணிலே, கேரளாவிலே, தமிழகத்திலே விளைந்த இந்த மிளகு. தென்னகத்திற்கு இஸ்லாம் அறிமுகமானதை விடுத்து அடுத்ததாக வடக்கே இஸ்லாம் எப்படி வந்தது, இது ரெண்டு விஷயம். இதுல இருந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகும் சரி இந்தியா என்பது பல்வேறு நாடுகள் ஒரு பிரதேசமாக இருந்தது என்றாலும் கூட பல்வேறு நாடுகளாக, பல்வேறு கொள்கை உடைய மக்களாக, பல்வேறு இன மக்களாக, பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களாக பிரிந்து இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை, வரலாற்று செய்திகள். அதன் அடிப்படையில் தென்னகத்திற்கு இஸ்லாம் வந்த கதையிலிருந்து மாறி அந்த வரலாற்று செய்திகளை விடுத்து அடுத்ததாக இஸ்லாம் எப்படி வடக்கே வந்தது என்பதை நாம் விரிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்றைக்கு நாடு விடுதலைக்கு பிறகு இந்தியா என்று ஒரு பறந்து விரிந்த தேசமாக மாறிவிட்டதற்கு பிறகு பல்வேறு நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாடாக உருவானதற்கு பிறகு வடக்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்திலும் எல்லா மக்களும் தொடர்புடைய மக்களாக மாற்றப்படுகிறது. வடக்கே ஒரு முஸ்லிம் தவறு செய்தான் என்றால் அது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தையும் அதனோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது இன்றைய சூழலில். ஆகையால் எதனால் இது போன்று நடக்கிறது, என்ன காரணத்திற்காக இது போன்று நடக்கிறது, வரலாற்றிலே என்ன தவறுகள் நடைபெற்றது, எவையெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தது என்பது குறித்து விரிவாக நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் சமூக தளத்திலே நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் மீள முடியும். அதன் அடிப்படையிலே வரலாற்றிலே வடக்கே என்ன நடைபெற்றது என்பதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கிபி 711 அதாவது 8ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு கலீஃபாக்களுடைய ஆட்சியில், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் இஸ்லாம் மிக வேகமாக சுற்றி இருக்கின்ற பகுதிகளுக்கெல்லாம் பரவுகிறது. ஈராக்கிற்கு சென்றது, அதற்கு பிறகு பாரசீகம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. அதுபோன்று இந்த பக்கம் சிரியா எல்லையை தாண்டி, செங்கடலை தாண்டி வட ஆப்பிரிக்கா முழுவதும் பரவியது. இப்படி 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே இஸ்லாம் பல்வேறு விதங்கள், பல்வேறு இடங்களுக்கு மிக வேகமாக இஸ்லாம் பரவியது. அதற்கு பிறகு 4ஆம் கலீஃபாவான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைமை பீடம் கூஃபாவில் இருந்தது.
ஈராக்கில் இன்று இருக்கக்கூடிய கூஃபாவில் இருந்தது. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு கூஃபாவிலிருந்து சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமாஸ்கஸிற்கு செல்கிறது. உமையாக்களுடைய கையின் கீழ் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைமையகம் செல்கிறது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் அங்கே உமையாக்களுடைய ஆட்சி நிலை பெறுகிறது. எங்கே எப்போ கிபி 700 அதாவது 660-70களிலிருந்தே அது தொடங்கிட்டு. இப்ப 711க்கு நம்ம வந்துருவோம். கிபி 711 சிரியாவினுடைய தலைநகராக இருந்த டமாஸ்கஸிலே உமையாக்களுடைய ஆட்சியின் கீழ் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகர் அங்கே இருந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு அந்தந்த மாகாணங்களுக்கும் அந்தந்த நாடுகளுக்குமாக கவர்னர்கள் நியமிக்கப்பட்டு ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருந்த நேரத்தில் இலங்கையிலிருந்து ஒரு கப்பல் ஈராக்கிற்கு வருகிறது. இலங்கையினுடைய சிங்கள மன்னர் அவர்கள் அரபு வணிகர்கள் மூலமாக ஏற்பட்ட திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள், பிறகு அந்த அரபு வணிகர்கள் ஒரு சிலர் இறந்துவிட்ட நேரத்தில் இங்கே வாழ்ந்த அவர்களுடைய விதவை மனைவிமார்கள் இவர்கள் எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு அந்த அரபு நாடுகளுக்கே பிறகு இவர்களுடைய சொத்துக்கள் பொருட்கள், பிறகு அந்த கலீஃபாக்கு நன்கொடையாக சிங்கள மன்னரால் வழங்கப்பட்ட ஏராளமான விலையுயர்ந்த பொருட்கள், தங்கம், நகை, வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கப்பலிலே ஏற்றி அந்த கலீஃபா அதாவது கவர்னராக இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களுக்கு சிங்கள மன்னர் அந்த கப்பலை அனுப்புகிறார். பெண்கள், குழந்தைகள் அனைவரும் மிக உயர்ந்த பொருட்களோடு அந்த கப்பல் செல்கிறது. செல்லுகின்ற நேரத்தில் கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக கராச்சி துறைமுகத்தின் பாகிஸ்தான்ல இருக்கு பாருங்க, இந்த பாகிஸ்தான் கராச்சி துறைமுகம் ஓரமாக அது புயலின் காரணமாக அடித்து கரைக்கு செல்கிறது. அப்படி செல்லுகின்ற நேரத்தில் அந்த கராச்சி என்பது சிந்து மாகாணம், அந்த பகுதி சிந்து மொழி சிந்தி பேசுவாங்க. சிந்தின்னு சொல்லி சொல்றோம்ல, இன்னைக்கு அத்வானி இருக்கார் பாருங்க, இவர் சிந்தி எங்கேருந்து வந்தார்னா அங்கேருந்து வந்தார், கராச்சியில இருந்து. அப்ப அந்த கராச்சி கடற்கரையோரத்திற்கு அந்த கப்பல் செல்கிறது. அன்றைக்கு அந்த பகுதி சிந்து பகுதி, அந்த சிந்து பகுதியினுடைய மன்னனாக இருந்த தாகிர் என்பவர், அவர் முஸ்லிம் அல்ல, தாகிர் என்பவர் இந்த கப்பலிலே வந்த குழந்தைகளையும் பெண்களையும் சிறைபிடித்து பிறகு அந்த பொருட்களை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அவர் வைத்துக் கொள்கிறார். இந்த செய்தி இலங்கை மன்னருக்கும் எட்டுகிறது, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்களுக்கு காதுகளுக்கும் செல்கிறது. இந்த மாதிரி நான் ஒரு கப்பலை அனுப்பிச்சு வச்சிருந்தேன், அதுல உங்கள் நாட்டை சேர்ந்தவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள், பொருட்கள், நான் அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்க இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஏற்றிவிட்டேன், அது புயல்ல சிக்கி அங்க போயிடுச்சு, ஆனா அவர் கொள்ளையடிச்சு வச்சுட்டாரு, அதை நீங்க மீட்டெடுக்கணும் சொல்லி சிங்கள மன்னர் தூது அனுப்புகிறார். அதன் அடிப்படையிலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்கள் பல முறை அந்த சிந்து பகுதி மன்னனுக்கு தூது அனுப்பியும் ஆட்கள் மூலமாக சொல்லிவிட்டும் சிறு சிறு படைகளை அனுப்பியும் பார்த்தார். ஒண்ணுக்கு அவர் மசீர மாதிரி தெரியல. இதற்கு இடையே இஸ்லாம் மிக வேகமாக பரவுகிறது. பாரசீகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு பாரசீகத்தில் இருந்த கொடுமையான மனித உரிமை மீறல்கள், மக்களை சுரண்டி பிழைக்கின்ற தன்மை, இந்த புரோகிதத்தின் மூலமாகவும் மூட நம்பிக்கையின் மூலமாகவும் மக்களை அடிமைப்படுத்தி வெறுத்து போயிருந்த நேரத்தில் தான் இஸ்லாம் அங்கே செல்கிறது. அதனால் அதிக அளவிலே இஸ்லாத்தை அந்த பாரசீகத்திலே வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானும் இஸ்லாத்தின் கீழ் வந்துவிட்டது. இந்த சூழலில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இந்த இஸ்லாம் மிக வேகமாக பரவி வருகின்ற செய்தியும் இந்த சிந்து மன்னன் தாகிருடைய காதுக்கு வருகிறது. இதற்கு இடையே இந்த கப்பல் கொள்ளை சம்பவம் நடைபெறுகிறது. சிறு சிறு படைகள் வந்தும், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபிடம் இருந்து சிறு சிறு படைகள் வந்தும் அந்த படைகளை இவர் விரட்டி அடித்து விடுகிறார். யாரு? சிந்து மன்னன் விரட்டி அடித்து விடுகிறார். இந்த செய்தி அப்பாசிய கலிஃபாக்களுடைய காதுகளுக்கு போகிறது. கிபி 711 போகுது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு ஈரானுடைய கவர்னராக இருந்த 17 வயது நிரம்பிய முகமது பின் காசிம் அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய படையை திரட்டுகிறார்கள். இதற்கு இடையே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த இஸ்லாம் மிக வேகமாக இந்த பகுதிகளிலே பரவி வருகிறது. ஈரான் பாரசீகம் முழுவதும் போயிடுச்சு, ஆப்கானிஸ்தானும் போயிடுச்சு, அடுத்தது நம்ம இடத்துக்கு தான் வரும். அதனால நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாகிர் மன்னன் என்ன பண்றாருன்னா, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்க கந்தஹார் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கிய பாப்புலரான இடம். அந்த இடத்தை இவருடைய படைகள் சென்று தாக்குகிறது. யாரு? தாகிர் மன்னனுடைய படைகள் சென்று அந்த கந்தஹார் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறது. இந்த படைகள் சென்று தாக்கி அதையும் தன்வசம் இணைத்துக் கொள்கிறார் இந்த தாகிர் மன்னர். இந்த செய்தி அப்பாசிய உமையா கலிஃபாக்களுடைய காதுகளுக்கு சென்றவுடன் அவர்கள் இன்றும் சினம் கொண்டு முகமது பின் காசிம் தலைமையில் ஈரான் மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த முகமது பின் காசிம் 17 வயது நிரம்பியவர், மிகச்சிறந்த வீரர். வரலாற்றிலே அவரை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒப்பாக சொல்கிறார்கள். மிக குறைந்த வயதில்
மிகப்பெரிய திறன் படைத்தவர், போர் வீரர் என்று. அவருடைய தலைமையிலே கிபி 711 இந்த சிந்து பகுதியை நோக்கி இஸ்லாமிய படைகள் வருகிறது. 2 காரணம். ஒன்னு, இந்த கப்பலிலே கொள்ளையடிக்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் சிறைபிடிக்கப்பட்டது, சொத்துக்கள் சூறையாடப்பட்ட, அங்கே வந்த பொருட்கள் சூறையாடப்பட்டது. மற்றொன்று, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு எதிராக இவர் தானே முன்வந்து படையை திரட்டிக் கொண்டு தாக்குதல் கொடுப்பது. இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி எல்லையோரங்களில் தாக்குதல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சிந்து மன்னனை அடக்குவதற்காக 711 தாகிர் தலைமை, முகமது பின் காசிம் தலைமையிலே அந்த படைகள் வருகிறது. உச்சகட்ட போர் நடக்கிறது. போர் நடந்து முடிந்து இறுதியில் முகமது பின் காசிம் வெற்றி பெறுகிறார். சிந்து மாகாணம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வருகிறது. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், படைகள் மட்டும்தான் மோதிக்கொண்டன. இதுதான் ரொம்ப ரொம்ப பாயிண்டான விஷயம். சிந்து பகுதியில இருந்த மன்னருடைய படைகள் தான் அவர் அந்த முகமது பின் காசிமோட மோதியதை தவிர மக்கள் இருகரம் கொண்டு வரவேற்றார்கள் என்ற செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரவேற்று நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பள்ளிவாசல்களை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னதன் அடிப்படையிலே அன்றைக்கு அந்த சிந்து மாகாணத்தில், இதுதான் இந்தியாவினுடைய என்ட்ரன்ஸ், 2 என்ட்ரன்ஸ், ஒன்று கிழக்கு இங்க தென்னகத்துல தெற்கு, இன்னொன்று ஒன்று அந்த சைடு வடக்கே வருகின்ற நேரத்தில் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்க, ஈரானுக்கு அடுத்தது சிந்து பகுதி. அந்த சிந்து பகுதியினுடைய என்ட்ரன்ஸ்ல தான் இந்த 711 இஸ்லாமிய படைகள் வந்து அங்கே தாகிர் என்பவரை விரட்டிவிட்டு அந்த பகுதி முழுவதையும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வருகிறது. அங்கே பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகிறது. 2 ஆண்டுகள் அங்கே முகமது பின் காசிம் ஆட்சியாளராக இருக்கிறார். இதற்கு இடையே அங்கே அப்பாசியாக்களுக்கும் உமையாக்களுக்கும் இடையே சண்டை வருகிறது. 750 பாத்தீங்கன்னா 750 வரைக்கும், கிபி 750 வரைக்கும் தான் உமையாக்களுடைய ஆட்சி, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலான இஸ்லாமிய ஆட்சி. பிறகு இந்த சைடு அப்பாசியாக்கள் ஆட்சி, ஈராக்கில் இருந்து இவர்களுடைய எழுச்சி கிளம்பியவுடன் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்து இந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைமை பீடம் மீண்டும், அதாவது டமாஸ்கஸில் இருந்து ஈராக்கினுடைய பாக்தாத்துக்கு வருகிறது. அப்பாசியாக்களுடைய எழுச்சி 750க்கு அப்புறம் இங்கே வருகிறது. இந்த அப்பாசியாக்கள் கையில் ஆட்சி வந்ததற்கு பிறகு முகமது பின் காசிம் அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. பிறகு அவர் கொலையும் செய்யப்படுகிறார். இதுதான் இந்த வரலாறு சிந்து பகுதிக்கு வந்தது. கொலை செய்யப்பட்ட பிறகு 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கார் முகமது பின் காசிம். அவரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அலெக்சாண்டருக்கு நிகரான வீரம் படைத்தவர், இளம் வயதிலேயே இத்தனை பெரிய வீரம் படைத்து இத்தனை பெரிய படைகளை வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கிறார் என்று காரல் மார்க்ஸ் அவர்களும் முகமது பின் காசிமை பற்றி வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். அப்ப அப்பாசிய கையில ஆட்சி வந்ததற்கு பிறகு அங்கே வேற ஒரு ஆட்சியாளரை சிந்து பகுதியிலே நியமிக்கிறார். இதெல்லாம் இந்த இந்தியாவினுடைய அந்த ஓரத்தில் நடக்குது. இன்னைக்கு அந்த சிந்து பகுதி பாகிஸ்தான்ல இருக்குது, அதான் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் நடக்குது. அந்த வேற ஒரு ஆட்சியாளரை அப்பாசிய கலிஃபாக்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட கிபி 806 நியமிக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர் செய்த சாதனைகள் வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த சாதனைகள் தான் இஸ்லாம் இந்தியா முழுவதும் பரவுவதற்கு, வட இந்தியா முழுவதும் பரவுவதற்கு விதையாக அமைந்தது. முகமது பின் காசிம் கொல்லப்பட்டதற்கு பிறகு சிந்து பகுதியிலே ஒரு உறுதியான நிலையான தலைமை ஏற்படவே இல்லை. அங்கே வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவர்களுக்கென்று ஒரு சரியான தலைமை அமையாததனுடைய விளைவாக அங்கே அரேபியர்களுடைய எண்ணிக்கை, வந்தவர்களுடைய எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்து விட்டது. அந்த மண்ணிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமானது. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிபி 806 தாவூத் பின் அஜீஸ் என்கின்ற கவர்னரை அப்பாசியா கலிஃபாக்கள், பாக்தாதிலே தலைமையிடமாக கொண்டு இஸ்லாமிய ஆட்சி செய்த அப்பாசியா கலிஃபாக்கள் தாவூத் பின் அஜீஸ் என்கின்ற கல்வியாளரை, மிகச்சிறந்த கல்வியாளர், அவரை அந்த சிந்து பகுதியினுடைய கவர்னராக நியமிக்கிறார்கள். அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அவர் செய்த சாதனைகள் என்பது இஸ்லாம் இன்னும் வேகமாக இந்திய பகுதி உள்ளே ஊடுருவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாயிலை திறந்து விட்டது. அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா, அந்த பகுதியை பார்த்து அந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த சிந்து பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அறிவாற்றலை கண்டு இன்னும் வேகமாக அறிவாற்றலை வளர்ப்பதற்கும் அவர் மிகச்சிறந்த ஒரு பணியை செய்தார். அதாவது சிரியாவிலும் இன்னும் எகிப்து, கார்டோபா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள், அறிஞர் பெருமக்கள், வல்லுநர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் அனைவரையும், முக்கியமாக மிகச்சிறந்து விளங்கிய அறிஞர் பெருமக்களை தனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலே குடியமர்த்தினார்.
குடியமர்த்தி ஏராளமான கல்வி நிறுவனங்களை திறந்தார். அந்த சிந்து பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், இப்படி அறிவாற்றலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நகராக சிந்து பகுதியை தாவூத் பின் அஜீஸ் என்கின்ற கவர்னர் அற்புதமாக நியமித்தார். இப்படி அவருடைய பணிகள் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீதி வழங்குவதிலே கவர்னர் தாவூத் பின் அஜீஸ் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் இஸ்லாத்தின் பால் இன்னும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது மக்களுக்கு மத்தியில். காரணம், அன்றைய தினங்களிலே நீதி வழங்குவது என்பது, அன்றைக்கு முன்பு இருந்த அந்த சிந்து பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் என்பவர்கள் ஒரு சிறிய குற்றத்திற்கு கூட மிக கொடூரமான தண்டனையை வழங்கி மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய, மக்களை அடிமைப்படுத்தி மனித உரிமை மீறல்களை அதிக அளவில் நடத்தக்கூடிய மன்னர்களாக வாழ்ந்து வந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய வருகையும் இந்த மன்னர்கள் காட்டிய நீதி நெறி ஒழுக்க முறைகளும் அந்த மக்களை பெரிதும் ஈர்த்தது. அதன் வாயிலாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சும்மா வாளால பரப்புனாங்க, அதால பரப்புனாங்க, இதால பரப்புனாங்க, கட்டுக்கதைகள். காரணம், நம்ம தான் அதை பத்தி எந்த ஆராய்ச்சியும் நம்ம செய்யறது இல்லையே. அதை பற்றிய விவரங்களை, அதை பற்றிய வரலாற்று சான்றுகளை தோண்டி துருவி எடுத்து அதை புத்தகமாக பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருக்கின்ற நேரத்தில் அறிவாளிகள் மத்தியிலே அது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை, நல்ல செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கும். நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யல. அப்ப இஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவன் சொல்லுகின்ற நேரத்தில், வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று சொல்கின்ற நேரத்தில் நாம் உட்கார்ந்து அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற சூழல் நிலவுகிறது. உண்மை சம்பவம் என்னவெனில், அந்த செய்திகளை குறித்து இன்னும் விரிவாக நாம் ஆராய வேண்டும். இன்னும் விரிவாக ஆராய்ச்சி செய்து பல உண்மை தகவல்களை வெளியே கொண்டு வருவதற்கு வரலாற்று மாணவர்கள் முன்வர வேண்டும். சிந்து பகுதியிலே அற்புதமான முறையில் நடத்தப்பட்ட அந்த ஆட்சி முறை, நீதி நிர்வாகம், அவர்களுடைய கல்வி ஆற்றல், அறிவாற்றலை பெருக்குவதற்கு அவர்கள் செய்த அந்த சாதனைகள் தான் இஸ்லாத்தை மிக இன்னும் விரிவாக ஆழமாக மக்களிடையே கொண்டு சென்றது. அதன் வாயிலாக அடுத்தடுத்த காலங்களில் இஸ்லாம் இன்னும் வேகமாக உள்ளே வருவதற்கு வழிவகை செய்தது. இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் இந்த வரலாற்று சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருப்பது, இன்றைக்கு முஸ்லிம்களுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாம் அறிமுகமான விஷயங்களிலே நாம் தெளிவு பெற வேண்டும். நம் முன் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், நம் மீது திணிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்பது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, அது ஒரு மூர்க்கத்தனமான மார்க்கம், இப்படி சொல்லுகின்ற நேரத்தில் உண்மை வரலாற்று சம்பவங்கள் வேறு விதமாக இருக்கிறது. அப்ப அந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் தோண்டி துருவி வெளியே எடுத்து கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பிற மக்களிடம் அதை எடுத்து சென்று உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. காரணம், இந்த குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சூழலின் காரணமாக. அதற்கு பிறகு முகமது பின் காசிம் சிந்து பகுதியை முடித்து இஸ்லாம் சிந்து பகுதிக்கு வந்ததற்கு பிறகு ஏராளமான இஸ்லாமிய சுல்தான்களும், துருக்கி அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்களும், கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவர்களும், இன்னும் முகலாய பெருமக்களும் ஏராளமான மன்னர்கள் வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் மிக முக்கியமாக, ஏன்னா ரொம்ப டீப்பா ஒவ்வொரு அரசரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு அதிலேயே நேரம் போயிடும். இந்த 30 நாள் அதிலேயே ஓடி போயிடும். ஏன்னா அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார்கள். வந்த அரசர்கள், அவர்களிலே ஒரு சிலது குறை இருந்தால் கூட இந்த மண்ணிற்கு அவர்கள் செய்த சாதனைகள் என்பது வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. யாராலும் மறைக்க முடியாது. தெரிந்து கொள்ளாததுதான் நாம் செய்த தப்பு. அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்க, எங்கிட்ட இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுவதற்கு நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அது தெரியாதுதான் நாம் செய்த தப்பு. ஆக ஒவ்வொரு ஆட்சியாளரும் என்னென்ன செய்தார் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் இந்த ஒரு மாசம் பத்தாவது, ஒரு வருஷத்துக்கு போகணும். அதனால வந்தவர்களில் ஒரு சிலர் செய்த சாதனைகள், காரணம் எதுக்காக அந்த சாதனைகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால், இன்றைய காலத்திற்கு, இந்த நேரத்திற்கு, நம்மளுடைய மேன்மைக்கு, இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அந்த சாதனைகள் ஒரு சான்று, ஒரு படிப்பினை. அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அந்த சாதனைகள் தான் நமக்கு வழிகாட்ட போகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் செய்த சாதனைகள் என்ன, வந்த ஆட்சியாளர்களில் ஒரு சிலர் செய்த சாதனைகள் என்ன என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழகத்திலே முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 5.6%, சிறைச்சாலைகளில் 9.6% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மக்கள் தொகை 5.6%, காவல்துறையிலே பங்களிப்பு 0.1%, விளைவுகள் சிறைச்சாலைகளிலே 9.6%. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? காவல்துறையில் முஸ்லிம் சமூகம் பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் காவல்துறையில் முஸ்லிம் சமூகம் அதிகமாக பங்களிப்பை செய்திருக்கிறதோ
அந்த மாநிலங்களில் மத கலவரங்களும் குறைவு, காவல்துறையினின் அடக்குமுறைகளும் குறைவாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் கல்வி விழிப்புணர்வு மாநாடு மற்றும் கருத்தரங்கம், காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை குறித்த வழிகாட்டி முகாம்கள், வரலாற்று ஆய்வு மையம், சட்ட விழிப்புணர்வு மையம் என்று முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேன்மைக்காகவே உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற அளவு உதவிடுவீர். டிடி அல்லது செக், சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155780.